ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி தக்காளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் அந்த மாதிரி. இப்போது ஒரு 4-5 தக்காளியை எடுத்து நல்லா வேக வச்சிடணும். ஸோ இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அந்த தோல் எடுத்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சிடணும் தக்காளி எடுத்து. அப்புறம் நாங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கீழே இருக்கிற அந்த வெங்காயத்தை மட்டும் ஒயிட் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க தக்காளியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், உளுந்து போட்டு தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடணும். அப்புறமா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒயிட் ஆனியனும் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தக்காளி எடுத்து ஊற்றிடலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா ரெட் சில்லி பவுடர், அப்புறமா தனியாத்தூள், இது 3 மட்டும்தான். இது நல்லா சேர்ந்து நல்லா கொதி வந்த உடனே எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இறக்குறப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.